இது காலத்தின் குரல். தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மக்களின் மனங்களை குளிர்விக்கக்கூடிய அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறும் அப்படின்னு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சில தினங்களுக்கு முன்னாடி தான் அறிவிச்சிருந்தாரு. எனவே இந்த பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்தது. இந்த நிலையில் தான் இன்றைய தினம் அது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பின் மூலம் வெளிவந்திருக்கக்கூடிய திட்டங்கள், அந்த திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி போதுமானதா, தேர்தல் இன்னும் 2 மாதங்களில் வரக்கூடிய நிலையில் இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது போன்ற வாதங்கள் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கிற எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனங்கள் என்பது, அதாவது கடன் சுமையை அதிகரித்திருக்கிறது அதிமுக அரசு. பிறக்க போகும் எல்லா குழந்தைகளின் தலையிலும் 62,000 ரூபாய் அளவிற்கு கடன் தொகை இருக்க போகிறது என்ற விமர்சனத்தையும் எதிர்க்கட்சி முன்வைத்திருக்கிறது. எனவே இந்த நிதிநிலை அறிக்கையின் சாதக பாதகங்கள் என்ன, இது நடைமுறைப்படுத்த இருக்கக்கூடிய இந்த திட்டங்களுக்கு போதுமான நிதி இருக்கிறதா என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. அதை விவாதிக்கலாம். விருந்தினர்களை அறிமுகப்படுத்துகிறேன். நம்மோடு திரு PTR பழனிவேல் திமுகவிலிருந்து இணைந்திருக்கிறார். பொருளாதார வல்லுநர் திரு வெங்கடேஷ் ஆத்ரேயா நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அதே போல திரு சத்யகுமார் பொருளாதார ஆலோசகர் நம்மோடு இணைந்திருக்கிறார். மற்றும் சத்யன் அதிமுகவிலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் நம்மோடு இணைய இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல வெங்கடேஷ் ஆத்ரேயா கிட்ட இருந்து, இந்த நிதிநிலை அறிக்கை மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? இடைக்கால பட்ஜெட்டா இருந்தாலும் மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே இது தாக்கல் செஞ்சிருக்காங்க. என்ன செய்தியை சொல்லுது? மிகுந்த எதிர்பார்ப்புங்கிறது ஒரு ஊடகங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன். ஜனங்க மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியாது. அப்படியே வைத்துக் கொண்டாலும் கூட இடைக்கால பட்ஜெட்டில் பெருமளவுக்கு நீங்கள் ரொம்ப ஆழமாக விமர்சனம் முடியாது. இன்றைக்கி தான் ஸ்பீச்சே வந்திருக்கு. இன்னும் ஃபிகர்ஸ்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. எவ்வளோ யதார்த்தமானது அல்லது மிகையானது என்பதெல்லாம் உடனே சொல்ல முடியாது. ஆனால் இந்த பட்ஜெட் உரையில் 1-2 விஷயங்கள் அவங்க புதிதாக சொல்லியிருக்காங்க. ஒன்று, ரங்கராஜன் கமிட்டி பரிந்துரை அடிப்படையில் அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ஒன்று கொண்டு வர போகிறோம், அதுபடி யோசிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த அரசாங்கம் 3 மாதம் கழித்து இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆகவே இதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கொண்டு முடியுங்கிற பிரச்சனை நமக்கு இருக்குது. இருந்தாலும் அந்த அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் என்ற ஒரு ப்ரப்போசல் ஃப்ரம் ரங்கராஜன் கமிட்டி என்பது வரவேற்கத்தக்கன்னு சொல்லலாம். அதேமாதிரி இந்த நிதியமைச்சருடைய உரையில் பல முறை சுட்டி காட்டுறாரு. எப்படி 15ஆம் நிதி ஆணையமும் சரி, மத்திய அரசும் சரி, மாநிலங்களினுடைய வரி வருமானங்களை குறைப்பதில் ஒரு பங்காற்றுகின்றன. உதாரணத்துக்கு அவர் என்ன சொல்கிறாரு, இது ஃபினான்ஸ் கமிஷன் பாயிண்ட் அவுட் பண்ணுது. 15 ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பாயிண்ட் அவுட் பண்ணுது, மத்திய அரசுடைய கிராஸ் டேக்ஸ் ரெவென்யூவில் செஸ்ஸும் சர்சார்ஜும் 10% தான் இருந்துச்சு. இப்போ 20% ஆகிடுச்சு பிட்வீன் 2011-12 அண்ட் இப்போ. அப்படின்னா ஒரு கணிசமான அளவிற்கு மாநிலங்களுக்கு பகிர வேண்டாம் என்ற வடிவத்தில் மத்திய அரசு வரிகளை போட்டு வளங்களை திரட்டுகிறது. இன்க்ளூடிங் பெட்ரோல் டீசல் கூட போன வருஷம் மே மாதம் அவங்க இந்த மாற்றும் பொழுது நிறைய விஷயத்தை பேசிக் எக்ஸைட்டை குறைச்சிட்டு நிறைய விஷயம் சர்சார்ஜஸ் கொண்டு போயிட்டாங்க. அதே மாதிரி இன்னொன்று கவனிக்கணும், மத்திய அரசு பன்னாட்டு பெரும் நிறுவனங்களுக்கும் செல்வந்தர்களுக்கும் வரிச்சலுகை அளிக்கும் பொழுது, வருமான வரிச்சலுகை அளிக்கும் பொழுது, இதனால் ஏற்படுகின்ற வரி வருமான இழப்பை சந்திப்பது மத்திய அரசு மட்டுமல்ல, மாநில அரசுகளும் தான். ஆனால் இந்த முடிவில் மாநில அரசுக்கு பங்கு கிடையாது. அப்போ நம்முடைய மத்திய மாநில உறவுகள் மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும். இந்தியா ஒரு மாநிலங்களின் ஒன்றியம், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று அரசியல் சாசனம் சொல்லுது. ஆனால் நடைமுறையில் மேலும் மேலும் மையப்படுத்துகின்ற போக்கை நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து நிகழ்கிறது. இந்த 2 வருஷம் தான் சொல்ல, தொடர்ந்து நிகழ்கிறது. இப்போ குறிப்பாக கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளில் மாநில பட்டியலில் இருக்கின்ற சப்ஜெக்ட்ஸை கூட மத்திய அரசு எடுத்து கையாளுது. நீங்கள் கல்வி கொள்கை உதாரணத்துக்கு கண்கரண்ட் லிஸ்ட்டில் இருந்தால் கூட கிட்டத்தட்ட அது பிகம் யூனியன் லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க அவங்க அதை. அப்படி ஆனால் துரதிருஷ்டவசமாக இதையெல்லாம் சொல்லுகின்ற அமைச்சர் எல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு, எவ்வளோ வர வேண்டியிருக்கு தமிழ்நாட்டுக்கெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. ஆனால் இந்த மத்திய அரசை எதிர்த்து வலுவாக நிற்பதற்கான ஒரு அணுகுமுறை அதான் இல்லை, இருக்க முடியாது. ஏன்னா அரசியல் ரீதியான உறவுகள் என்பது அதை தலையிடுது. வேறு பல மாநிலங்கள் இந்த காலகட்டத்தில் 15 ஃபினான்ஸ் கமிஷன் பற்றியும் மத்திய மாநில நிதி உறவுகள் பற்றியும் கோவிட் பீரியட்ல மத்திய அரசு செய்ய வேண்டிய பணிகள், மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய வளங்களை பற்றி நிறைய கருத்தரங்கள் நடத்திருக்காங்க. அது அடிஷனல் செலவினங்களா இந்த கோவிட் டைம்ல சில செலவினங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் கடன் வாங்கி கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம அன்றாட செலவினங்களை போட்டது, அதற்கு செலவு செய்தது அப்படிங்கிறது அதிகமாக தான் இந்த கடன் சுமை அதிகரிப்புக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அதாவது இப்போ 12,000 கோடி ரூபாய் பக்கம் கூடுதலாக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அவங்க சொல்றாங்க பட்ஜெட்ல, ஸ்பீச்ல. இப்படி இந்த கடன் சுமையை பற்றி ஒரு பார்வை நமக்கு தேவைப்படுது. கடன் சுமை இருக்குங்கிறது உண்மைதான், அதை பற்றி சுட்டி காட்டுவது கரெக்டு தான். ஆனால்
இதற்கு காரணம் என்னன்னு பார்க்க வேண்டியிருக்குல்ல. மாநிலங்களின் வளங்களை திரட்டும் ஆற்றல் ஜிஎஸ்டிக்கு பிறகு பெரிதும் குறைந்திருக்கிறது. இந்த காலகட்டத்தில் மாநிலங்களால் வளங்களை திரட்ட முடியாத ஒரு சூழல் இருக்கிறது என்பது ஒரு பகுதி உண்மை. நம்ம என்ன கேள்வி கேட்கலாம்னா, நான் ரிவர்ஸில் போகிறேன். அதாவது இந்த ஃபிஸ்கல் பற்றாக்குறையை பூதாகாரமாக காட்டி அது நாட்டையே நாசப்படுத்திடும் என்ற பார்வையில் பார்ப்பது சரியல்ல என்று நான் சொல்லலை, மத்திய அரசுடைய பொருளாதார ஆய்வறிக்கை சொல்லுது. ஆகவே நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் பீரியடில் கிராக்கி சரிந்திருக்கின்ற காலத்தில் ஃபிஸ்கல் பற்றாக்குறை கூட இருந்தாலும் கடன் சற்று கூடினாலும் அது ஒரு நெகட்டிவாக மட்டுமே பார்த்துட முடியாது. அதில் என்ன சொல்லலாம்னு சொன்னால், ராதர் தென் பாரோயிங், கடன் வாங்குவதற்கு பதிலாக அரசு வளங்களை திரட்டி இருக்க வேண்டும்னு சொல்லலாம். அதில் மாநிலங்களுடைய வளங்களை திரட்டும் ஆற்றல் மிக குறைவானது கம்பேர்ட் டு சென்ட்ரல். அந்த சென்டர் ஏராளமான சலுகைகளை அறிவிச்சிருச்சு ஏற்கனவே, அது மாநிலங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த சூழலில் ஒரு மாநில அரசு ஒரு எல்லையை தாண்டி வளங்களை திரட்டுவதில் சிரமங்கள் இருக்குது. நான் சொல்கிறது இந்த ஏடிஎம்கே பட்ஜெட் கரெக்டுன்னு நான் சொல்லலை, அதில் நிறைய விஷயங்கள் விமர்சனம் பண்ணலாம். ஆனால் ஒரு ஒன் சைடாக பண்ணக்கூடாது. மத்திய அரசினுடைய பங்கை தெளிவாக அம்பலப்படுத்த வேண்டும் நான் நினைக்கிறேன். அது மக்களுக்கு தெரியணும். ஏன்னா அவங்க ஒரு நெருக்கடியில் விட்டாங்க அப்படிங்கிறது. பன்னாட்டு நிறுவனங்களுக்கு செய்யப்பட்ட அந்த வரி சலுகை அப்படிங்கிறது மாநில அரசுகளையும் கடுமையா பாதிக்கும். அதை வெளிப்படுத்தி இருக்கணும், அதற்கு ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்லி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்மோட தியாகராஜன் இணைந்திருக்கிறார். இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. என்ன எதிர்பார்த்தீங்க? இதுல என்ன நிறை குறைகளை பாக்குறீங்க? அதாவது எனக்கு முன்னால் பேசினவர் சொன்னது போல் எப்பயுமே நிதிநிலை அறிக்கையில முக்கியமா ரெண்டு கருத்து தான் நம்ம எதிர்பார்க்கணும். ஒண்ணு, இன்றைக்கு நாட்டுடைய சூழ்நிலை என்ன அப்படின்றது குடிமகன்களுக்கு தெளிவாக எடுத்து காட்ட வேண்டிய அரசாங்கம். இரண்டாவது, வருமாண்டில் எந்த முக்கியத்துவம் எதற்கு கொடுத்து எப்படி நடத்த போறோம் என்று கூற வேண்டியது. இரண்டாவது திட்டம் ஒரு தற்காலிக இன்டர்ம் பட்ஜெட்ல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. எப்படி 3 மாசம் 2 மாசம் தான் இருக்கு அரசாங்கத்துக்கு. அதனால அவங்க என்ன பேசினாலும் அது அவங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். இட் டசன்ட் ஹேவ் எனி வெயிட். இதே அரசாங்கம் இதே கட்சி திருப்பி வந்தாலும் இன்னொரு தடவை அவங்க திருத்தப்பட்ட அமெண்டட் பட்ஜெட்டை கொண்டு வராங்க. அதுதான் அம்மையார் ஜெயலலிதா 2016 பண்ணார்கள். ஆனா அந்த இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை எப்படி என்று சொல்றது மிக முக்கியமானது. அதனால் அந்த அடிப்படையில் சொல்லுவேன், இந்த அரசாங்கம் ஏதோ கொஞ்சம் ஒளிச்சு வைக்கணும்ன்ற அடிப்படையில் தான் கொஞ்ச நாளா செயல்பட்டு இருக்காங்க. ஏன்னா பொறுப்புள்ள நிதி மேலாண்மை சட்டத்தின் அடிப்படையில் one of the requirements of the FRA in Tamil Nadu is that an interim review of revenues and expenditures, தற்காலிக 6 மாசத்தோடைய வரவு செலவு ப்ரோக்ரஸ் முன்னேற்றத்தை கொடுக்கணும் அவைக்கு, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு. அதை கொடுக்கவே இல்லை. நான் நிதி செயலரிடம் கூப்பிட்டு கேட்டேன், ஏன் வரவில்லை அப்படின்னு. இல்ல எங்க கணிப்பு இன்னும் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது, கவர்னர் அட்ரஸ் இதை ஆரம்பிச்சும் போது, அதனால எப்ப அது முடியுமோ அப்பதான் கொடுப்பாங்க. அதுக்குள்ளதான் பட்ஜெட் வந்துருச்சு. அப்ப கொடுத்த முழு அறிக்கை வந்த பிறகு கொடுத்தா என்ன, கொடுக்காட்டியனா. அதனால நாங்க ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு அளவுக்கு எஸ்டிமேட் போட்டு நேற்று நான் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தினேன். என்ன இப்போ இந்த நியூ ERP சிஸ்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டாந்து IFHRMSல they have to link with the CAG, so some accounts are kept current at least 30-40 days லேட்டாங்க. அதுல ஏற்கனவே கொஞ்சம் மோசமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. ஆனா இன்னைக்கு நிதியமைச்சர் முழுமையான தகவலை கொடுத்த போது பெரிய அதிர்ச்சி உருவாகுது. ஏன்னா இன்னைக்கு 60,000 கோடி, அதாவது 19-20 ஆண்டுக்கு, இப்ப நடக்கிற ஆண்டுல 19-20 ஆண்டுக்கு 60,000 கோடி நிதி பற்றாக்குறை வந்திருக்கதாகவும், இப்போ நடக்கும் ஆண்டுக்கு 1,05,000 கோடி ஓராண்டுக்கு பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை வருமாறும் காமிச்சிருக்காரு. அதுக்கு மேல சில கணக்கு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா பப்ளிக் டெட் பாரோயிங் நெட்டுக்கும் பற்றாக்குறைக்கும் வித்தியாசம் இன்னொரு 20,000 கோடி நிக்குது அவங்க கொடுத்த கணக்குல. இன்னைக்கு கொடுத்த கணக்கு இது. இந்த கணக்கில் அவங்க சொல்றாங்க 7,000 கோடி நாங்க RBIல இருந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனா GST காம்பன்சேஷன் டியூஸுக்கு பதிலாக வாங்கணும். அது தனி தலைப்பு, அது வேணும்னா அப்புறம் பேசலாம்.
ஆனா பாக்கி 12,000 சொச்சம் கோடி என்ன ஆச்சுன்னு தெரியல. எனக்கு சொல்றாங்க இல்ல இன்னை வரைக்கும் நாங்க கடன் எடுக்கவில்லை, அதனால இன்னையில இருந்து மார்ச் 31க்குள்ள எடுக்கப்பட்டால் அது சேர்த்தப்படும். இதெல்லாம் போலி கணக்கு, செல்லாது. இரண்டாவது, ஒரு புறம் சொல்றாங்க நாங்க 20,000 கோடி அதிகரிச்சோம் முதலீட்டு செலவை. ஆனா அவங்க கொடுத்த இந்த வருஷம் நம்பரையும் அவங்க கொடுத்த போன வருஷம் நம்பரையும் பார்த்தா அந்த மாதிரி 10,000 கோடி 20,000 கோடி எல்லாம் முதலீட்டு திட்டத்தில் அதிகம் காணவில்லை. அப்ப என்ன பண்ணாங்க, எப்படி அவங்க போட்ட பட்ஜெட்டுக்கும் அவங்க முடிச்ச கணக்குக்கும், ஏன்னா அவங்களுடைய கணிப்பு போன தடவை சொன்னாங்க 36,367 கோடி முதலீடு செய்வோம் என்று February 2020 சொன்னாங்க. இன்னைக்கு திருத்தப்பட்ட கணிப்பு ரிவைஸ் எஸ்டிமேட்ல சொல்றாங்க 37,000 கோடி 734, 1000 கோடி கூட வித்தியாசம் இல்லை. அப்ப எங்கேருந்து 20,000 கோடி கூடுதல் செலவு வந்துச்சு முதலீடு, அதுவும் எனக்கு புரியவில்லை. அதற்கு மேல் தொடர்ந்து பேசலாம். அவருடைய இணைப்புல சரியா பிரச்சனை இருக்கு. வருமானம் சரிஞ்சதுனால் வரவில்லை, வெறும் 5,000 கோடி தான் செலவினால் பற்றாக்குறைன்னு. அப்ப எங்க அதிகம் செலவு பண்ணிருக்காங்க, இதுக்கெல்லாம் கொஞ்சம் தெளிவு வேணும். அதாவது நான் சட்டமன்றத்தில் உட்கார்ந்து நம்பரை வாங்கி நாள் பூரா கணக்கு போட்டு பேசுறேன். இதற்கு யாராவது தெளிவு கொடுக்க முடிஞ்சா நான் முதல் ஆளா நன்றி சொல்ல இருக்கிறேன். சரி, திரு சத்யகுமார், அதாவது செலவினங்கள் தொடர்பா அவர் கேட்கிறார். 20,000 கோடி அவங்க கொடுத்த ஃபிகர்ல 20,000 கோடி எங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். 5 லட்சம் அப்படிங்கிறது 2020-21 5,70,000 கோடிங்கிறது கடன் தொகையா இருக்கப்படுது. வட்டி மட்டும் 42,000 கோடி கட்ட போறோம். சோ கடன் சுமை பத்தி வெங்கடேஷ் ஆதித்யா சொல்லும்போது அதுக்கான ஒரு அதை அப்படி பார்க்க கூடாது அப்படிங்கிற அடிப்படையில இருந்து பேசாரு. அவருடைய கருத்துக்களுக்கு உங்களுடைய பதில், அதே போல இந்த கடன் சுமை பற்றி. இந்த பட்ஜெட் ஆகப்பட்டது பார்த்தீங்கன்னா பட்ஜெட் டெபிசிட், பட்ஜெட் பற்றாக்குறை ஆகப்பட்டது 4.99 இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 9.45 அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டேட் டெபிசிட் ஆகப்பட்டது கண்ட்ரோல், ஆல்மோஸ்ட் கண்ட்ரோல் கிடையாது. FRBM ஆக்ட் படி 3% இருக்கணும், 1.99% எக்ஸஸாக இருக்கு. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இந்த கடன் சுமையாகப்பட்டது டெஃபினட்டாக இது நம்ம பேர் பண்ணுமானா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ஸ் எல்லாருமே இந்த சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்னால அது கொண்டு வராங்க. அந்த சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கட் டவுன் பண்ண தேவையில்லை. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகை இருக்கு இல்லையா, அதாவது GST தொகை, அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9,000 கோடி நிலுவைத் தொகை இருக்கும். கரெக்ட், 9,000 பிளஸ் இந்த வருஷம் லாஸ்ட் 2 இயர்ஸ் நான் சொல்ல 2017 இருந்தே வரணும். 2017, 18, 19 அதுல இருந்து அக்யூமுலேட்டட். அதான் வெங்கடேஷ் ஆத்ரேயா சொல்றாரு, இப்போ அந்த பன்னாட்டு நிறுவனங்களுக்கு நீங்க வரி சலுகை குறைச்சதை மாநிலங்களுக்கு எதிரொலிக்குமே, அதையும் கருத்தில் கொள்ள மாட்டீங்க, அதை வெளிப்படையா பண்ணாலே நிறைய விஷயங்களால நம்மள கட்டுப்படுத்த முடியும்னு கேக்குறாரு. அதான் அந்த 12,000 கோடி இருக்கு இல்லையா, அதை கண்டிப்பா இந்த கவர்மெண்ட் வாங்கிருக்கணும் சென்டர் கிட்ட இருந்து. சென்டர் டிஸ்போஸ் பண்ணிருக்கணும். ஏன் நான் இது சொல்றேன்னா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத் தான் மேனுஃபேக்சரிங் ஸ்டேட். ஹையஸ்ட் ரெவென்யூ இந்தியாவுக்கு கொடுக்கறதே 3 ஸ்டேட் தான், அதுல தமிழ்நாடு தான் ஹையஸ்ட். அப்படின்னும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த அந்த கடமை இருக்கு, அது கொடுக்க வேண்டியது. அதுக்காக பாத்தீங்கன்னா மாநில தலைவர் முருகன்ஜி அவர்கள், பிஜேபி உடைய மாநில தலைவர், அவரே லெட்டர்ல பிஜேபிக்கே எழுதியிருக்காரு. என்னன்னா, நீங்க அந்த 12,000 கோடி அப்போ பாத்தீங்கன்னா 9,900 crores கிட்டத்தட்ட இருந்தது, அது எஸ்டிமேட் பண்ணி பாத்தீங்கன்னா திருப்பி கொடுங்கன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எழுதியிருக்காரு, யூனியன் கவர்மெண்ட்டுக்கு. அப்படின்னும் பொழுது இந்த பட்ஜெட்ல அந்த டெபிசிட் ஆகப்பட்டதும் கடன் தொகை ஆகப்பட்டதும் இந்தியாவிலே ஹையஸ்ட் தமிழ்நாடுக்கு தான். ஹையஸ்டா இருக்கிறது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, அடித்தட்டு மக்களுக்கும் நிறைய ஸ்கீம்ஸ் கொடுக்கும் தமிழ்நாடு தான், இப்ப கிடையாது, ஓவர் பீரியட் ஆஃப் டைம். அதனால இந்த டெபிசிட் ஆகப்பட்டது குறைக்கணும்னு சொன்னா கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஃபர்தரா கொண்டு வரணும். இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கொண்டு வரும்பொழுது அந்த இல்ல அதான் இந்த ரெவென்யூ டெபிசிட் தான் இப்ப அதிகமா இருக்கு. ஏன்னா கேபிட்டல் இன்வெஸ்ட்மென்ட் கடன் வாங்கி நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஆனா அன்றாட செலவினங்களே கழிச்சிருக்கிறதான இது பெரிய ஒரு கடன் சுமை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றாங்க. அதற்கான காரணங்கள் இல்ல, அதுதான் அதுக்கான விளக்கங்கள் கொடுக்கும்போது தானே தெளிவான நம்பர் வரல. 20,000 crores டெபிசிட் இருக்கிறது காரணம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், because they have to give 12,000 crores to the our தமிழ்நாடு கவர்மெண்ட். அந்த டெபிசிட் பிளஸ் மற்ற ஸ்கீம்ஸ்ல வராம இருக்கிற டெபிசிட் பாத்தீங்கன்னா ஒரு 8,000 crores இருக்கு. அந்த 20,000 crore டெபிசிட் கண்டிப்பா இருக்கு, கவர்மெண்ட்டுக்கு மேட்ச் பண்ணி தான் ஆகணும். அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப GST எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். GSTக்குள்ள பெட்ரோல் வரணுமா டீசல் வரணுமான்ற டிபேட் போயிட்டு இருக்கு. ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா வேட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, நீங்க வேட்டை குறைங்க, பெட்ரோல் டீசல் சொல்றாங்க.
கண்டிப்பா தமிழ்நாடு கவர்மெண்டால பண்ண முடியாது. சோ அப்படின்னும் போது எப்படி இதை கொண்டு போகணும்னா இல்ல சார், அதுக்குதான் உங்க ஒரு பன்னாட்டு நிறுவனங்களுக்கு நீங்க எவ்வளவு வரி சலுகை பண்ணீங்க. இந்த வரி சலுகையை வேட்ல குறைக்க மத்திய அரசும் மாநில அரசும் ரெண்டு பேரும் சேர்ந்து முயற்சி செய்யலாம்ல. அன்றாட மக்களுக்கு திட்டங்கள் அறிவிப்புகள் மூலம் வாய்ப்பு கிடைக்கும் போது மத்திய மாநில அரசுகளால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யலாம் அப்படிங்கிற அடிப்படை தானே. இன்னைக்கு வந்து வாய்ப்பு ஒண்ணுதான் இருக்கு. ஐ டெஃபினெட்லி அக்ரி. பன்னாட்டு நிறுவனங்களுக்கு டாக்ஸ் கட் கொடுத்தாங்க, அது டெஃபினட்டா காமன் மேன் தலையில தான் விழுந்துட்டு இருக்கு. ஏன் காரணம் என்னன்னா ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா 1,20,000 crores கலெக்ஷன் வந்துட்டு இருக்கு. அப்போ கலெக்ஷன் வரும்போது யாருக்கு அது பயன் கொடுக்கணும்? காமன் பீப்புளுக்கு தான் கொடுக்கணும். அப்படின்னும் போது டெஃபினட்டா அந்த டாக்ஸ் கட் பர்டன் வந்து காமன் பீப்புள் மேல இருக்கிறதுனால காமன் பீப்புளுக்கு வந்து பெனிஃபிட் கொடுக்கணும். சோ அதனால வந்து ஜிஎஸ்டில வந்து பெட்ரோல் டீசல் கொண்டு வந்து இப்ப இன்னைக்கு பாருங்க காலையில ஓலா ஊபர் டிரைவர்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து கேன்சல் பண்றாங்க. காரணம் என்ன? உங்களுக்கு லாபம் ஈட்டல. ஏன்னா பெட்ரோல் டீசல் அதிகமா இருக்கு. ஓலா ஊபர் கம்பெனிஸ்லாம் பேமெண்ட் வந்து 7 days அப்புறம் கொடுக்குறாங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் இல்லாத பொழுது இது ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கிட்டு இருக்கு. நாட் ஓன்லி, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், பெட்ரோல் டீசல் ஹைக் வந்து இட் இஸ் நாட் ஓன்லி ஆன் டிரான்ஸ்போர்ட்டேஷன், காய்கறி விலை, அதுக்கப்புறம் எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்கு. இன்னொரு சின்ன 2-3 விஷயம் ஐ வாண்டட் ஹைலைட் இந்த பட்ஜெட். இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பட்ஜெட் எப்படி இருக்கோ ஆல்மோஸ்ட் அதே கண்டென்ட் தான். தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுக்கு ஒரு 200 crores அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. பட் ஸ்பெசிபிக் மைக்ரோ லெவல் இது கொண்டு வரணும். இடைக்கால பட்ஜெட் தான். இப்போ மார்ச் ஏப்ரலுக்கான பட்ஜெட் தான் இது. இத நடைமுறைக்கான கால அவகாசம் அப்படின்னா தேர்தல் நடைமுறைகள் விதிமுறைகள் வரும். தேர்தல் டைம்ல தான் இன்ஃபேக்ட் மைக்ரோ லெவல்ல கொடுக்கணும். ஏன்னா இப்ப தேர்தல் லெவல்ல மேக்ரோ லெவல்ல கொடுக்கறாங்க. இது ஒரு நிறைவான பட்ஜெட்டா நீங்களும் பார்க்கலாம். டெஃபினட்டா இம்ப்ரூவ் பண்ணனும். சரி, நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கான நேரம். இந்த வரி சலுகைகள், பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட வரி சலுகைகள் மீண்டும் சாதாரண குடிமகனின் தலையிலேயே அது சுமையாக விழுந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன் வச்சிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. தொடர்ந்து வாதிக்கலாம். சத்யன் இணைந்திருக்கிறார். அடுத்த ஆண்டு இறுதியில 1,00,000 கோடி அப்படிங்கிறது நிதி பற்றாக்குறை கணிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய தொகை கடன் வாங்கி கடனுக்கு வட்டி கட்டுற ஒரு அரசு, தமிழக அரசு கடன் வாங்குறத அதிகப்படுத்தி இருக்கிறது, வட்டி கட்டுறதை அதிகப்படுத்தி இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இந்த கால சூழல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு பிரசன்ட் பண்ணும்போது டெபிசிட் வந்து 41,417.3 கோடி ரூபாய் என்று சொன்ன அதே நிதியமைச்சர் நெக்ஸ்ட் இயர் நிதி டெபிசிட் 33,510 கோடி ரூபாய், அதுக்கு அடுத்த ஆண்டு 24,483 கோடி ரூபாய் என்று டெபிசிட் பற்றாக்குறை கூட நம்ம குறைந்து வருகிற ஒரு சமிகையை காமிச்சிருக்காரு. ரொம்ப யதார்த்தம் என்ன அப்படின்னா, கொரோனா என்கின்ற பேரிடர் காலத்துக்கு பின்னாடி எந்த கவர்மெண்ட்டுக்குமே உலகத்துல எந்த கவர்மெண்ட் அடிஷனல் செலவினங்களை காட்டியிருக்கீங்களே, அது மீறினா கூட உங்களுக்கு வரவு வந்திருக்கும் இல்லையா? அப்படி கிடையாது. ஏதான் இப்போ ரெவன்யூ டெபிசிட் எவ்வளோ நம்ம வரக்கூடிய வரி மூலமாக நம்ம கூடிய வருவாய் 1,45,000 கோடி என்ன அப்படிங்கிற குறியீடுகளையும் சொல்லியிருக்காங்க. உலகத்தில் நீங்கள் எந்த கவர்மெண்ட் எடுத்தாலுமே எந்த கவர்மெண்ட்டுக்குமே வருமானம் கிடையாது. ஏன்னா கொரோனா பீரியட் முடிந்து ஒவ்வொருவரும் அந்த ஒரு பாசிட்டிவ் இண்டிசஸ்ம்பாங்க, ஒரு மனதளவில் ஒரு பாசிட்டிவ். கொரோனா காலத்திலையும் சிறந்த மாநிலமா நம்ம திகழ்ந்திருக்கோம். வருவாயில பெரிய இழப்புகள் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது இல்லைன்னு ஒவ்வொரு பிரச்சார மேடைதோறும் முழங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அடிஷனல் செலவினங்கள் நீங்களே இன்றைக்கு நிதி தாக்கல் செய்யும் போது சொல்லி இருக்கும் போது கடன் சுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் கடந்த 10 ஆண்டுகள்ல மட்டும் 5,00,000 கோடியா இருக்கு. வட்டி மட்டும் 42,000 கோடி கட்ட போறோம். இந்த இடத்துல இவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறது கடன் சுமை அதிகரிப்பு அப்படிங்கிற அந்த எதிர்க்கட்சிகளோட விமர்சனத்துக்கான பதில தான் கேட்கிறேன். ஒரு எதிர்கட்சிக்கு புரியுற மாதிரி அந்த விமர்சனம் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 2011 ஆட்சியில் விட்டு வெளியில போகும்போது திமுகவோட உற்பத்தி மதிப்பீடு வந்து 7 லட்சம் கோடி, அதுக்கு 1.5 லட்சம் கோடி கடன். இப்போ உற்பத்தி வந்து 20 லட்சம் கோடி. இப்போ அதற்கு என்ன கடன் அப்படிங்கிறது அந்த மாதிரி விகிதம் வச்சா அவங்களுக்கு புரியும். ஏன்னா ஜனவரி 24, 2010 மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்களோட பேட்டி நினைவு கூற விரும்புகிறேன். அவங்க கேட்டாங்க, இந்த மாதிரி கடன் சுமை அதிகமாக இருக்கு என்ன அப்படின்னா, கடன் சுமை அதிகமாக இருக்குன்னா ஒரு மாநிலம் வளர வேண்டும்னா கடன் வாங்கி தான் வளர்க்க முடியும்னு ஒரு பேட்டி கொடுத்தது இருக்கு. இல்ல கடன் வாங்கி அதை அன்றாட செலவினங்களா பயன்படுத்தினால தானே ரெவென்யூ டெபிசிட் இவ்வளவு ஆயிருக்கு அப்படிங்கறது தானே பொருளாதார ஆலோசகர்கள் அதை தானே சொல்றாங்க. இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா அரசினுடைய வருவாயில அதை கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்டா பண்ணி தான் இவ்வளவு நாள் வந்திருக்கு அப்படின்றாங்க. என்ன மேடம் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்? அவங்க காலத்துல என்ன தொழில் தொடங்கினார்கள் என்று இதுவரைக்கும் ஒரு உறுதி இல்லாத ஒரு விஷயம். ஒரு உலக முதலீட்டாளர் மாநாடு நம்ம நடத்தணும், அது நீ கிண்டல் பண்றாங்க. ஆனா அப்படி ஒரு உலக முதலீட்டாளர் மாநாடு மாதிரி ஒண்ணு பண்ணி முதலீடை ஈர்க்கலாம்னு ஒரு யோசனை இல்லாதவர்கள், ஞானம் இல்லாதவர்கள் என்று அதை பற்றி கிண்டல் அடிப்பது வந்து விந்தையா இருக்கிறது. அவர்கள் என்ன துவக்கி வைத்தாலும் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? காகித அளவில் இருக்கக்கூடிய திட்டங்களை மட்டுமே வைத்துவிட்டு கண் துடைப்புக்காக போனதுதான் அவங்களோட ஆட்சியோட சாதனை. அடுத்து எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் இந்த 3 ஆண்டுகளுக்கு நிதி சிக்கல் இருக்கும்னு சொல்றாரு பொருளாதார செயலாளர்.
மேடம் பொருளாதாரமும் சமையலும் ஒரே மாதிரி தான் மேடம். யார் வேணா கருத்து சொல்லலாம், எப்படி வேணா கருத்து சொல்லலாம். பொருளாதார செயலர் வந்து நிதிநிலை அறிக்கை வெளியிட்டதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, அடுத்து எந்த அரசாங்கம் வந்தாலும் நிதிநிலையில சிக்கல் தான் இருக்கும் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு. அது இந்த வாங்கின கடன் சுமையோட விளைவுகளை சந்திச்சுதான் ஆகணும் அப்படிங்கிறாங்களே. ஆமாம் மேடம், கொரோனா என்கிற தாக்கம் அந்த மாதிரி தாக்கமா இருக்கும்பொழுது, ஆனா நம்ம செய்ய வேண்டியதை வந்து உதாசீனப்படுத்தி செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. மருத்துவ கட்டமைப்பு உருவாக்க வேண்டும், வாழ்வாதாரத்தை பார்க்க வேண்டும், மற்ற இதர கட்டமைப்புகள் என்னெல்லாம் இருக்கோ அந்த கட்டமைப்புகள் அனைத்தையும் கண்ணில் இமை காப்பது போல் காக்கணும்ல. அந்த செலவுகள் பொருளாதார வல்லுநரும் பொருளாதார ஆலோசகரும் ஒரு 2 விஷயத்த சொல்றாங்க. நீங்க வந்து மத்திய அரசு கொடுக்க வேண்டிய அந்த தொகை பத்தி குறிப்பிட்டிருக்கலாம், அவங்க கிட்ட இருந்து வாங்க வேண்டிய தொகையை பத்தி குறிப்பிட்டிருக்கலாம். பெட்ரோல் டீசலோட அந்த வாட் வரியை குறைப்பதற்கான முயற்சி எடுத்துக்கலாம். கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கக்கூடிய வரி சலுகையை இங்க வந்து ஏதாவது பண்ணிருக்கலாம். மத்திய அரசு சொல்றதை அப்படியே அக்செப்ட் பண்ணனால தானே இவ்வளவு விளைவுகள் அப்படின்றாங்களே. நீங்க சொன்னது எதுவுமே மத்திய அரசு சொல்லி அக்செப்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல மேடம். 14th ஃபினான்ஸ் கமிஷன்ல வந்து நீங்க வாட் வரியை குறைச்சீங்கன்னா 12,000 கோடி வரி இழப்பு வந்து தமிழக அரசுக்கு ஏற்படும். அதுதானே சாதாரண மக்களுக்கு தேவை. மக்கள் மனங்களை குளிர்விக்கக்கூடிய அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்னு முதல்வர் சொல்றாரு. இந்த இடைக்கால பட்ஜெட்ல அப்படி என்ன அறிவிப்புகள் வெளியாயிருக்கு? மேடம் ஒரே நிமிஷம், இடைக்கால பட்ஜெட்ல நிறைய விஷயம் அறிவிப்பு இருக்கு. நீங்க எனக்கு சமயம் கொடுத்தீங்கன்னா நான் சொல்றதுக்கு தயாராக இருக்கிறேன். நீங்க சொல்ற அந்த மாதிரி கிடையாது. 14th ஃபினான்ஸ் கமிஷன்ல நம்மளோட டிவல்யூஷனோட வந்து 4.20% 4.07% வந்த உடனே அறிவிப்பு கொடுத்தாரு முதலமைச்சர். முதல்வரில் நிதியமைச்சர் அறிவிப்பு மரியாதைக்குரிய OPS அவர்கள் சொன்னார், இந்த மாதிரி டிவல்யூஷனில் பர்சன்டேஜ் கம்மியாக தான் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, இதனால் எங்களுக்கு இழப்பு ஏற்படும் அப்படின்னு. இன்னைக்கு கூட என்ன சொல்கிறாங்கன்னா, அதை நாங்கள் விட்டுட்டோம், கிளைம் பண்ண மாட்டோம்னு சொல்லலை. அது எங்களுக்கு வரக்கூடிய கடனாக தான் எங்கள் தமிழ்நாடோட ஃபினான்ஸ் புக்ஸில் இருக்கும். அது இன்றைக்கி இருந்தாலும் இன்றைக்கி இருந்தாலும் அது எங்களுக்கு வர வேண்டிய பணம் தான், தமிழ் மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணமாக தான் அது குறிப்பிட்டு இருக்கும். அப்படி தான் ஒரு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ்னு சொல்லுவாங்க P&L. அந்த மாதிரி உத்தேசமாக வராத கடனாக நாங்கள் தள்ளுபடி பண்ணிடலாம். அது வராத கடனே சொல்லலை. நாங்கள் அந்த ஃபினான்ஸ் கமிஷனர் டிவல்யூஷன் என்ன பர்சன்டேஜ் கம்மியோ அது தமிழத்துக்கு வர வேண்டிய. இப்போ இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்றீங்க அடுத்த மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்காக. இப்போ நீங்க சொல்லக்கூடிய அறிவிப்புகள், இதில் அறிவிப்புகள் இருக்குன்றீங்க. இந்த அறிவிப்புகள் எல்லாம் இந்த தேர்தலுக்குள்ள இதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியுமா? அதற்கான நிதி ஒதுக்கீடுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த இடைக்காலத்துல தேர்தல் நடைமுறை விதிகள் வந்துரும். அப்போ எப்படி இதை அமல்படுத்துவீங்க? அப்போ இந்த திட்டங்கள் வந்து தேர்தலுக்காக குறிப்பிடப்பட்ட தேர்தல் ஒரு அறிவிப்பு அந்த மாதிரி தான் இதை எடுத்துக்கணுமா? எப்படி மேடம், இப்போ நூன் மீல் ஸ்கீம்ல 1953 கோடி ரூபாய் ஒதுக்கீடு இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. பள்ளிகள் எப்போ திறக்க போறாங்க? ஜூன் மாதம் தான் திறக்க போறாங்க. ஒரு நிதி ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது எப்படின்னா, எந்த நேரத்தில் எந்த பைசா தேவை என்கிறது முன்கூட்டியே நம்ம வந்து ஒரு உத்தேசமாக குறியீடு வைத்து கொள்ள வேண்டும். அந்த காலகட்டம் வரும்போது அந்த நிதி ஆதாரத்தை ரெடி பண்ணி அதை செலவு பண்ணணும். இது பேர் தான் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். சுருக்கமாக சொல்லணும்னா, நாளைக்கு வருதுங்கிறக்கா நாளைக்கு வந்ததுக்கப்புறம் யோசிக்கிற பேர் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இல்லை. அப்போ ஜூன் மாதம் ஸ்கூல் திறந்தோன்னா பள்ளி என்ன பண்ணுவாங்க? இந்த மதிய உணவு திட்டத்தை நம்பியே வரக்கூடிய குழந்தைகள் இருக்கிறார்கள். அப்போ என்ன பண்ணணும்? பைசா இல்லைன்னு சொல்லணுமா? அப்போ அது எவ்வளோ பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகும், அது எவ்வளோ பெரிய ஃபெயிலியராக காட்டும் கவர்மெண்ட்டுக்கு. ஆனால் இன்னைக்கு 1953 கோடி ரூபா பிலோ த பவர்ட்டி லைன் ஸ்கீமில் 55.6 லட்சம் குடும்பங்களுக்கு ஏதாவது ஒரு விபத்தின் மூலமாக உயிரிழப்பு ஏற்பட்டால் 4 லட்சம் ரூபா அப்படிங்கிற எதுக்கு சொல்கிறோம்? அது ஒரு வாழ்வாதாரத்தை நம்பி இருக்கிறது. அந்த ஃபேமிலியில் இருக்கிற ஹெட் ஆஃப் தி ஃபேமிலின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தலைவன் தான் போய் ஃபேமிலியோட வாழ்வாதாரத்துக்கு பொருளாதாரம் மீட்டி கொண்டு வருவான். திடீர்னு அவன் இறந்துட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி வரும்போது அப்போ யோசிக்க முடியாது. இது மாதிரி தான் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிறது எல்லா தரப்பட்ட விஷயங்களையும் மனதில் எடுத்துக்கொண்டு அதற்கு எவ்வாறு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும், அது எந்த காலகட்டத்தில் எவ்வளவு சரியாக செலவினம் செய்ய வேண்டும் என்பதுதான் இருக்கு நிதி ஆதாரம்ங்கிறது. அதை இந்த பட்ஜெட் சிறப்பாக செய்திருக்குன்னு சொல்லலாம். அறிவிப்புகள் இந்த இடைக்கால பட்ஜெட்ல நிறைய விஷயங்கள் இருக்கு, திட்டங்கள் இருக்கு. குறிப்பா இந்த காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிறது சாதாரண மக்களுக்கு பயன்படக்கூடிய விஷயம். நிதியில அடுத்து என்ன வரக்கூடிய அப்படிங்கிற விஷயத்தை கணிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி கடன் வாங்கி வச்சுட்டு அப்புறம் செலவினங்களை செய்யறோம். அதுதான் இந்த இடைக்கால பட்ஜெட் அதை சிறப்பாக செய்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது நிதியமைச்சர் வந்து ஒரு திறமையான பட்ஜெட் உரையை நிகழ்த்திருக்கிறார். அது பிரச்சனை இல்லை. திறமையான உரை என்பது வேற, அந்த இருக்கக்கூடிய எண்கள்லாம் யதார்த்தமாங்கிறது வேற. பிரச்சனை என்னன்னு சொன்னா, இப்போ பொதுவாக இந்த ஆண்டு வந்து 2.2% வளர்ச்சி இருக்கு, குறிப்பாக வந்து வேளாண் துறையில் 5% இருக்கு என்பதெல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்காரு. பாயிண்ட் என்ன, 2021-22க்காக அவர் முன்வைத்திருக்கக்கூடிய பல்வேறு மதிப்பீடுகள், செலவு வரவு பற்றிய மதிப்பீடுகள், அது எவ்வளோ யதார்த்தமாக இருக்குது என்று கணிக்கிற இடத்துல நம்ம இல்லை. ஆனால் என்ன எனக்கு படுது, அதை படித்து பார்க்கும்பொழுது இன்னும் முழுமையாக படிக்க வேண்டியிருக்கேன். படித்து பார்க்கும்பொழுது ரொம்ப அன்ரியலிஸ்டிக்காக இருக்குது. மிக விரைவாக வந்து வருமானம் கூடிடும், பற்றாக்குறை குறைஞ்சிடும் என்ற எதிர்பார்ப்புகள் இயல்பாக ஒரு அரசியல் கொடுக்க வேண்டியிருக்கலாம். அவங்க அரசியல் தேவை அவங்களுக்கு இதில் இருக்கலாம். இந்த திட்டமாங்கிற விவரங்களோட நான் போகல. பொதுவாக மத்திய அரசுக்கும் மாநிலத்தினுடைய சிரமங்களில் ஒரு மிகப்பெரிய பாத்திரம் உண்டு. குறிப்பாக கோவிட் பேண்டமிக் பீரியடில் ஏராளமான செலவுகளை மாநில அரசே சுமக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்பட்டது. அதே சமயம் மாநிலங்களுடைய உரிமைகளும் பழைய மாதிரி பாதுகாக்கப்படாமல் பறிக்கப்பட்டன. என் கேள்வி என்னன்னா, இதையெல்லாம் பட்ஜெட் உரையில் நாசூக்காக சொல்லக்கூடிய நிதியமைச்சர்
இவற்றையெல்லாம் எதிர்த்து ஏன் நிலைப்பாடு எடுக்கவில்லை? பல மாநிலங்கள் எடுத்தாங்க, கூட்டங்களை கூட்டினாங்க, நிதியமைச்சர்களை கூட்டினாங்க. அப்போ அரசியல் ரீதியாக ஏன் எதிர்கொள்ளவில்லை இவற்றை என்ற ஒரு கேள்வி இயல்பாக வருது. அப்போது இதில் ஒரு பாலிடிக்ஸ் தவிர்க்க முடியாதுங்க. பட்ஜெட்னாலே பாலிடிக்ஸாக இதுக்கு தான் இருக்கும். பல்வேறு பகுதி மக்களுக்கு பல்வேறு பாதிப்புகள் இருக்குது. ஸோ மை கொஸ்டின் இஸ், பல விஷயங்கள் கரெக்டாக சொல்கிறாரு சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸில். 15th ஃபைனான்ஸ் கமிஷன் பண்ணக்கூடிய தவறுகளையே அவர் சுட்டி காட்டுறாரு. ஆனால் இறுதியாக இதெல்லாம் எதிர்த்து உறுதியாக போராடுவோம். இவர் சொன்னார், சத்யன் சார் சொன்னார், எல்லாரும் வாராக்கரெல்லாம் வச்சுருப்போம், எதிர்கால கட்டணம் வச்சுப்போம். யதார்த்தம் அல்ல. நீங்கள் பல மாநிலங்கள் முன் வரும்பொழுது ஏன் நீங்கள் சேர்ந்து ஃபைட் பண்ணக்கூடாது? அதேமாதிரி ஜிஎஸ்டி வந்த பிறகு மாநிலங்களுக்கு என்னங்க வரி போட உரிமை இருக்குது? 4 ஐட்டம் போடலாம். சாராயம், புகையில, பெட்ரோல், டீசல். பெட்ரோல் டீசலுக்கு மத்திய அரசு நிறைய போட்டாச்சு. இவங்களால போடுறதுக்கே ஒரு ஸ்கோப் கிடையாது. அப்போ மாநிலங்கள் ஒரு பைண்டில் இருக்காங்கங்கிறதையும் சேர்த்து நம்ம சொல்லணும். என் பாயிண்ட் அதான். மாநில பட்ஜெட் பிரமாதமாக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் மாநில பட்ஜெட்டுடைய ஊனங்களையும் மத்திய அரசினுடைய கொள்கைகளின் பாதிப்பையும் சேர்த்து நாம் பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். சரி, நம்மோட தியாகராஜன் இருக்காரு. அதாவது இது மாநில அரசு, இந்த பட்ஜெட்டை ஒப்பிடும்போது மாநில அரசு மத்திய அரசு 2 பேரையும் ஒப்பிட்டு தான் பார்க்கணும். அந்த இடத்துல மத்திய அரசு கொண்டு வந்த வரி அதிகரிப்பு, இந்த மாதிரி விஷயங்களை மாநில அரசு வெளிப்படுத்துறது அல்லது அதற்கு எதிரணியில் நிற்கிறது, அது மட்டும் தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிற இடத்துல இருந்து அவர் பேசுறாரு. அப்படிதான் அந்த வாய்ப்பு இருக்கிறதா? இருக்கலாங்க. நபரை பொறுத்து இருக்கு திறமை. இப்ப உதாரணத்துக்கு நீங்க சொன்னீங்க, என்னை இந்த கூட்டத்துக்கு அழைக்கும் போது நீங்க சொன்னீங்க, திரு செம்மலை அவர்கள் என்னுடைய நண்பர், மூத்த உறுப்பினர் வருவார்னு நீங்க சொன்னீங்க. அதுக்காக நான் வந்தேன். பார்த்தா இங்க வேற யாரோ உட்காந்துருக்காங்க. அதனால சந்தர்ப்பம் சூழ்நிலை மாறும். நான் கேட்கிற கேள்வி, இதே நிதி அமைச்சர் இவருடைய கூட்டணி கட்சியில தான் நடக்குது, டெல்லியில அரசாங்கம். இங்க எங்கள்கிட்ட அழுகிறதை அவருடைய கூட்டணி கட்சியிடம் கூறி அவருடைய ஜிஎஸ்டி கவுன்சிலர் இருக்கிற உறுப்பினரை வைத்து இதை திருத்திருக்கலாம். அது செய்யாதவர் இங்க ஆமா மத்திய அரசு எங்க உரிமைகளை, எங்க பணத்தை, எங்க பங்கை பறிக்குது என்றது எந்த அளவுக்கு பலன் கிடைக்கும், இது கண் துடைப்பா என்ற கேள்வி வரும். ஆனா எனக்கு முன்னால பேசின அவர் ஆத்திரேயர் அவர்கள் சொன்னது நான் 2-3 கருத்து விரிவாக்கணும். இந்த ரங்கராஜன் கமிட்டி உருவாக்குவதற்கு நான் ஒரு காரணம். அதாவது சட்டமன்றத்துல யாரெல்லாம் இருந்தாங்களோ அவை குறிப்புல இருக்கு. 17ஆம் ஆண்டில் அன்னைக்கு ஜெயக்குமார் இருக்கும்போது நான் சொன்னேன், உங்களுக்கு வருமானம் உற்பத்தியில் ரொம்ப சரிஞ்சு கொண்டு வருது சதவிகிதமாக, இதை திருத்தறதுக்கு ஒரு கமிட்டி உருவாக்குங்கன்னு. அன்னைக்கு அவர் கேட்கல. February 20 நான் கூறினேன். நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய பதிலுரையில் என் பெயரை சொல்லி மாண்புமிகு உறுப்பினர் தியாகராஜன் இந்த கருத்து கொடுத்தார். ஏற்கனவே நாங்க இதை யோசிச்சுட்டு இருந்தோம், அவர் கருத்தின் அடிப்படையில் நாங்க இதை உருவாக்குறோம் என்று சொன்னார். கேள்வி, நான் 3 தடவை 4 தடவை நிதி செயலர்கிட்டையும் பேசிட்டேன், நிதி அமைச்சர்கிட்டையும் பேசிட்டேன். ஏன் இந்த அறிக்கையை நீங்க வெளிப்படுத்தவில்லை? அரசாங்கம் ஒரு குழுவை அமைக்குது. நான் சட்டமன்றத்தில் இந்த குழுவுடைய அமைப்பிலேயே சில மாற்று கருத்துக்கள் தெரிவித்தேன் செப்டம்பர்ல கூடினும் போது. ஆனா அதற்கு பிறகு வந்த அறிக்கை இதுல சொல்றாங்க 432 ரெக்கமெண்டேஷன் வந்துருச்சு. ஒரு ரெக்கமெண்டேஷன் பப்ளிக் கவனத்துக்கு வரலையே. அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட குழுவின் அறிக்கை ஏன் பப்ளிஷ் பண்ணவில்லை? முதல். 2வது, இந்த அறிக்கையில சில குழப்பங்கள் இருக்கு. ஒரு புறம் சொல்றாரு நிதியமைச்சர் 12,110 கோடி ரூபா 0.74 கோடி ரூபா பயிர்க்கடன் ஒதுக்கப்பட்டது. ஆனா கோஆபரேட்டிவ் சொசைட்டில. ஆனா நடக்கும் நிதியாண்டில் அதற்கு 1 ரூபா ஒதுக்கலை. வரும் நிதியாண்டில் 5,000 கோடி ஒதுக்கி இருக்கிறார். நானும் ஓரளவுக்கு வங்கியில பணியாற்றினவன், பல உலக அளவில் வங்கியில் எம்டியாக, சீனியர் எம்டியாக இருந்தவன். எக்விட்டி ஷேர் ஹோல்டர் லோனை வைப் பண்ணா அந்த எக்விட்டி கேபிட்டல ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது இமீடியட் அக்கௌண்டிங் இயர் முடியறதுக்குள்ள. அப்ப இந்த வருஷம் 12,000 கோடி கடனை அளித்து விட்டு 1 பைசா போடாமல் அடுத்த வருடம் அதற்கு 50% கூட இல்லாமல் நிதியை ஒதுக்கீடு செய்தால் இது எப்படி சாத்தியமாகும் எனக்கு புரியவில்லை. அதனால் நான் தொடர்ந்து 16 அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருந்த போதுல இருந்து பேசிட்டு இருக்கேன். நிதிநிலை அறிக்கை விவாதத்தை துவங்கி வைத்துட்டு இருக்கேன். 2016, 17, 18 கவர்னர் உரையில பேசினதுனால பட்ஜெட் பேசல. 19, 20 எல்லா வருடமும் இதே கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த கருத்தை 14வது நிதிக்குழுவும் 15வது நிதிக்குழு திரு NK சிங்கும் சொல்லியிருக்கிறார்.
இப்ப அதிமுக அந்த பேச்சாளர் சொன்னாரு சிறந்த தொழில் வளர்ச்சி இருந்திருக்குன்னு. நான் படிக்கிற 15வது நிதிக்குழு அறிக்கையிலிருந்து மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் எடுத்த ரிப்போர்ட்டை 15வது நிதிக்குழு ஒபிஷியல் டாக்குமெண்ட்ல சேர்த்திருக்காங்க. அதுல சொல்றாங்க, according to the study on state finances undertaken by the Madras School of Economics for the Finance Commission, growth in industry slowed from 10.9%. 2005 இருந்து 11 வரைக்கும் 10.9% வளர்ச்சி ஆண்டுதோறும் வந்துட்டு இருந்த இண்டஸ்ட்ரியல் growth 11 இருந்து 17க்கு 17 பீரியடில் 4.6 என்று சரிந்து விட்டது. இது நிதிக்குழுவுடைய அறிக்கை, இது என்னுடைய அறிக்கை இல்லை, நிதிக்குழுவுடைய அறிக்கை. அப்ப எத்தனை முதலீடு மாநாட்டு நடத்தினா என்ன, அவங்க அறிக்கையில சொல்றாங்க வளர்ச்சி பாதிக்கு மேல் சரிஞ்சிருச்சு. அதுக்கு மேல சொல்றாங்க this is a major concern because both sectors are significant for employment generation. எந்த சி ரங்கராஜன் சேர்மனா இருக்காரோ மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், எந்த ப்ரொஃபஸரு டைரக்டரு போர்ட் மெம்பர் இந்தியன் பேங்க் சேர்மன் யாரெல்லாம் இந்த ரங்கராஜன் கமிட்டியில உறுப்பினர் இருக்காங்களோ அதுல 8 பேரோ என்னமோ மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்க்கு உறவு வச்சிருக்கவர் நிதி செயலர் கிருஷ்ணன் உட்பட்டு. இதை நான் கூறியிருக்கிறேன் சட்டமன்றத்தில். ஏன் இந்த மாதிரி இன்சைடர் கமிட்டி, அந்த இன்சைடர் கமிட்டியே சொல்லுது இந்த மாதிரி குறை வந்திருக்கு. அப்ப பலன் என்ன? சரி, உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தினீங்க, அதனால வருவாய் growth இண்டஸ்ட்ரி எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா அவங்க காட்டக்கூடிய அறிக்கையில அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் எதுவுமே இல்ல, பெரிய இழப்பு வருவாய் இழப்பு அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அவர் முன்னிறுத்துறாரு. எனக்கு உண்மையிலேயே பயங்கர ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா பெரிதும் மதிக்கக்கூடிய பிடிஆர் அவர்கள் கொஞ்சம் எக்கனாமிஸ்ட், கொஞ்சம் சவுண்ட் எக்கனாமிக் பேக்ரவுண்ட், அவர் இண்டஸ்ட்ரியல் கான்ட்ராக்ஷன் பற்றி பேசுறாரு. நான் சொன்னது வந்து அவுட்புட்டோட ஆக்சுவல் வேல்யூ. நான் வந்து என்ன ஜிடிபியோட அவுட்புட் வேல்யூ, என்ன இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் வேல்யூ, இயர்லி 1 lakh crore ஆட் ஆகி இன்னைக்கு வந்து 20 lakh crore இஸ் மை அவுட்புட்டு அப்படின்னு நான் சொல்றேன். ஜிடிபியோட அவுட்புட்டு நான் சொல்றேன். இதுக்கும் அவர் இண்டஸ்ட்ரியல் கான்ட்ராக்ஷன் சொன்னா, அப்ப இண்டஸ்ட்ரியல் கான்ட்ராக்ஷன் சொன்னா இன்னைக்கு வந்து உங்களுடைய திட்டங்கள்ல ரங்கராஜன் அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஒரு முக்கியமான திட்டம் அப்படின்னு வெங்கடேஷ் ஆத்ரேயா சொன்னாரு. அதற்கான கிராஸ் ரெக்கார்ட் என்னங்கறது அவர் காட்டுறாரு. நான் சொல்லிடுறேன், அதையும் சொல்லிடுறேன். அவருக்கும் அதே ரெக்கார்ட்ல தான் நானும் சொல்ல போறேன். நானும் வாயில இதெல்லாம் அடிச்சு விட போறது இல்லை. சிஎம்ஐன்னு சொல்லி 30 days மூவிங் ஆவரேஜ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி சொல்லுவாங்க. அது சொல்லுது சிஎம்ஐ வந்து நேஷனல் ஆவரேஜ் ஸ்டேட் வைஸ் கொடுக்குது. ஆஸ் ஆஃப் Jan 30th தமிழ்நாடுவோட அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் 0.5%, ஒன் ஆஃப் தி லோவஸ்ட் இந்த கண்ட்ரி. அப்போ நீங்கள் வந்து சொன்ன மாதிரி எதுவுமே முதலீடு வரலன்னா அப்புறம் எப்படி எம்ப்ளாய்மெண்ட் மட்டும் முதலீடே இல்லாமல் நடக்குமா? இன்றைக்கி இன்டரிம் பட்ஜெட் தாக்கல் செய்யும்பொழுது மரியாதைக்குரிய நிதியமைச்சர் என்ன சொல்கிறாரு, 62 நிறுவனங்களில் இத்தனை கோடி ரூபாய் முதலீடு கிளியரன்ஸ்க்கு தயாராக இருக்கிறது, இதன் மூலமா இத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புங்கிற சொல்றாரு. இதே ஒரு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கக்கூடிய இடத்துல இருக்கும்போது அடுத்த நிதியாண்டுக்கு தள்ளி வச்சிருக்கிறது வந்து 50% அதிகம். நான் சொல்றேன் அதற்கான முதலீடு எங்க இருந்து எடுக்கிறது அப்படிங்கிற கேள்வியை அல்ல, அதுக்கும் சொல்றேன். அதுவும் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன் நான். அதாவது நாபார்டு என்பது கடன் கொடுத்த வங்கி. என்ன இப்போ இந்த நாபார்டு என்ன பண்ணுதுன்னா, தமிழ்நாடு அரசுகிட்ட வந்து கோரிக்கையை தமிழ்நாடு அரசு வைக்குது, இந்த மாதிரி பயிர் கடன் தள்ளுபடி என்று வைத்திருக்கின்றோம், இது நீங்கள் கொடுத்திருக்கிற கடன், இந்த கடனை வந்து செலுத்துவதற்கு நாங்கள் உத்தரவாதம் அப்படின்னோடனே அதற்கான டேர்ம் சொல்லுவாங்க. சரி, அது பேர் அமார்டைசேஷன் வாங்க ஃபினான்ஷியல் டேர்மில். முதல் மாதம் இவ்வளோ தரோம், 2வது மாதம் இவ்வளோ தரோம், 3வது மாதம் இவ்வளோ தரோம், 4வது மாதம் 5வது மாதம் அப்படி தரோம். அந்த ஃபினான்ஷியல் இயர் உங்களோட ஏப்ரல்லேருந்து ஆரம்பித்து அடுத்த மார்ச்குள்ளே நாங்கள் அந்த கடனை அடைக்கிறோம் என்கின்ற ஒரு பரிவர்த்தனை பேரில் இது இடைக்கால பட்ஜெட்டில் நாங்கள் நிதி ஒதுக்குறோம், 5000 கோடி அப்படின்னு நிதி ஒதுக்குறோம். அதுக்காக நான் வந்து மொத்தமாகவே அவ்வளோதான் சொன்னோமா? 2110 கோடி ரூபா தள்ளுபடி பண்ணியிருக்கோம். நாங்கள் மொத்தமாகவே கடன் தள்ளுபடிக்கு நாபார்டுக்கு 5000 கோடி தான் ஒதுக்குறோம்னு சொன்னோமா? அதை தான் சொல்கிறேனே, இது வந்து புரிதலோட டிஃப்ரென்ஸ் தான். நீங்கள் அரசியலுக்காக இதை வெளியே வைக்கும்போது வச்சுக்கலாம், ஆனால் இதோட உண்மை என்னென்ன வரும் நீங்களே உங்களுக்கே தெரியும். நீங்களே நாபார்ட்டை போயிட்டு கடன் தள்ளுபடி வேணும்னு கேட்டீங்கன்னா கூட நீங்கள் உடனே 1210 கோடி ரூபா கொடுத்துறேன்னு சொல்ல மாட்டீங்க. நிதி மேலாண்மைங்கிறது என்ன, அவன்கிட்ட பேசுவீங்க. 1210 கோடி ரூபாய் நீங்க ஓவர இடைக்கால பட்ஜெட் அப்படிங்கிறது இந்த 2 மாதங்களுக்கு தான். அதற்கு பிறகு புதிய அரசு வருதோ இல்ல இதே அரசு நீடிச்சாலும் அதற்கான விஷயங்கள், அதற்கான முதலீடுங்கிற இடத்துல வந்து கேள்வியாகும். அது இன்டரிம் பட்ஜெட்டுங்கிறீங்க, அப்புறம் இது வந்து ஃபுல் பட்ஜெட் மாதிரி நீங்க கேக்குறீங்க. 1210 கோடி ரூபாய்க்கு ஏன் ப்ரொவிஷன் இல்ல என்டையர் இருக்குன்னு கேக்குறீங்க. ஆனா அடுத்த நிமிஷம் இன்டரிம் பட்ஜெட்டுங்கிறீங்க. இதே இன்னொரு தரவு சொல்றேன், ஃபார்மர்ஸோட பயிர் காம்பன்சேஷனுக்கு, கிராப் லாஸ் காம்பன்சேஷனுக்கு 1715 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. இதன் மூலமா 15.2 லட்சம் விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறோம். கொடுத்ததை தான் சொல்றோம், கொடுக்க போறதுக்கு நிதி ஒதுக்குறோம். இது இன்டரிம் பட்ஜெட்னு சொல்றீங்க, இது எதுக்கு ஃபுல் ஃபிளெஜ் பட்ஜெட் மாதிரி நீங்க கம்பேரிசன் வைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. எந்த இடத்துல நிதி ஆதாரம் தர வேண்டுமோ அங்கே நிதி ஆதாரம் ஒதுக்கும், எங்க ஒதுக்கீடு பண்ண வேண்டுமோ அதுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம். ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் ரெண்டையும் கணக்கில் வைத்து தான். ஏன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணாதான் எக்கானமி ரிவைவ் வாங்குறாங்க. அதனால தான் தாம்பரத்துலேருந்து
வேளச்சேரிக்கு வந்து மெட்ரோ ட்ரெயின் ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. கோயம்புத்தூர்ல மெட்ரோ ட்ரெயின் வருங்கிறாங்க. இந்த மாதிரி அரசினுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருந்தா தான் நீங்க வந்து எக்கானமி திட்டங்களுக்கான ஒதுக்கீடுகளும் சரியா தான் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற வார்த்தை முன்வைக்கிறீங்க. அதை தொடர்ந்து நம்ம விவாதிக்கலாம். ஒரு இடைவேளைக்கான நேரம், சிறு இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல். தொடர்ந்து பேசலாம். திரு சத்யகுமார் நம்மோட தமிழக அரசின் கடன் சுமை கடந்த 10 ஆண்டுகள்ல வந்து 4 லட்சம் கோடி, அதாவது 2021ஆம் ஆண்டின் முடிவில் 5,70,000 கோடியா இருக்கும். பொறுப்பேற்ற போது இருந்தது வந்து 1 லட்சம் கோடி. அது இப்போ கடன் சுமை அதிகரித்திருக்கிறது. ஒரு நிதி பேரிடரை வந்து அதிமுக அரசு ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. கடன் வாங்கி செலவினங்களை செய்யக்கூடியதுதான் கள்ள யதார்த்தமா? இல்ல, இப்போ சிஸ்டமேட்டிக்கா நீங்க கடன்கிறது ஒரு பர்டிகுலர் இயர்ல வாங்கினது கிடையாது. திராவிட டிஎம்கே வந்தாலும் சரி, நான் இந்த 10 ஆண்டுகள் கணக்கு சொல்றேன். அதிமுக அரசு ஆட்சி ஆரம்பிச்சதுல இருந்து சொல்றேன். இன்னொன்னு புரிஞ்சுக்கணும்னா, கடன் வாங்குறதே சம்டைம்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்றதுக்கும் தமிழ்நாடு மட்டும் கிடையாது, எல்லா ஸ்டேட்டுமே. ஏன் கடன் அதிகமா இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அது டிஎம்கே வந்தாலும் சரி, ஏடிஎம்கே வந்தாலும் சரி, மக்களுக்கு வந்து சோஷியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் வந்து அதிக லெவலில் கொடுத்ததுனால, அதனால அடித்தட்டு மக்கள் மேலே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் யூஸ் ஆகும். இன்னைக்கு இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கட்டும், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து 160 ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ் இருக்கு. அது வந்து டெஃபினட்டா தமிழ்நாடு எம்எஸ்எம்இல பாத்தீங்கன்னா மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் தமிழ்நாடு தான் நம்பர் 1 இந்தியாலயே. இல்ல இப்ப நீங்க இத சொல்லும்போது இடைக்கால பட்ஜெட்ல மைக்ரோ டிபார்ட்மெண்ட்டுக்கான எந்த நிதி ஆதாரமும் கொடுக்கப்படல, அது ஒரு மிகப்பெரிய குறைவு அப்படின்னு தானே சொன்னீங்க. டெஃபினட்டா அந்த கொடுக்கணும். அதான் சொல்றேன், இந்த இன்டரிம் பட்ஜெட்ன்றதுனால வந்து அது ஃபுல் பட்ஜெட்டா பிரசன்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூனியன் கவர்மெண்ட் அது இன்டரிம் பட்ஜெட் தான், அதை ஃபுல் பட்ஜெட்டாவே பிரசன்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னும் போது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எலெக்ஷன் டைம்ல ஃபுல் பட்ஜெட் பிரசன்ட் பண்ணாலே நல்லா இருக்கும். ஏன்னா மக்களுக்கு என்ன கொடுக்க போறாங்கன்னு அந்த ப்ரொபோசல் கொடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா யூஸ் பண்ணிருக்கலாம். பட் எனிவே இந்த மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு பாத்தீங்கன்னா இப்போ தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருச்செங்கோடு, சங்ககிரி, கரூர் இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு இது கண்டிப்பா வந்து இன்சென்டிவ் தேவை. இன்ட்ரெஸ்ட் சப்சிடி வேணா கொடுத்துருக்கலாம், பட் அந்த பாயிண்ட் வந்து இந்த பட்ஜெட்ல வந்து ஒதுக்கீடு இல்ல. இல்ல இந்த மேக்ரோ என்டர்பிரைசஸ் தாண்டி இப்போ மக்கள் சந்திக்கக்கூடிய மிக முக்கிய பிரச்சனையா இருக்கிறது பெட்ரோல் டீசல் பிரச்சனை, எரிவாயு பிரச்சனை, விலை உயர்வு. இதற்காக ஏதாவது ஒரு முக்கிய அறிவிப்பு இதுல எதிர்பார்த்திருப்பாங்க, அது ஏதாவது செய்திருக்க முடியுமா? இல்ல, அதாவது இது வந்து அவுட் ஆஃப் பட்ஜெட் செய்ய முடியும். சீஃப் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் பட்ஜெட் கூட போயிட்டு வேட்டை வந்து குறைக்கிறதுக்கு ஒரு நாள் அசம்பிளியில பண்ண முடியும், அவருக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா குறைச்சா திருப்பி நம்மளுக்கு கடன் ஏறும். நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அங்க யூனியன் கவர்மெண்ட்ல கொஞ்சம் குறைச்சு அதுக்கப்புறம் நீங்க குறைச்சுக்கோங்கன்னு சொன்னா அது ஃபைன். இது ஜிஎஸ்டி கவுன்சில் வராது, வேட்டும் எக்ஸைஸ் டியூட்டியும் ஜிஎஸ்டி கவுன்சில் வராது, ஜிஎஸ்டி மட்டும் தான் வரும். அப்படின்னும் போது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் குறைக்கணும். ஃபர்ஸ்ட் தே ஷுட் டேக் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஏன்னா அவங்க பார்ட்டி இருக்கக்கூடிய ஸ்டேட்லயே வேட் குறைக்கல. குஜராத் போன இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஊர்காவல் அப்படிங்கிற ஒரு படை இருக்கு. ஒரே நிமிஷம் ஆத்ரே குறுக்கிடுறாரு சார், தொடர்ந்து பேசுங்க. ஒரு சின்ன முக்கியமான அறிவிப்பு என்ன எதிர்பார்த்தோம்னா, இந்த ஊர்காவல் படையினு இருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் வந்து 2019 வந்தது. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 500 ரூபா, 16,000 பேர் கிட்டத்தட்ட இருக்காங்க. அந்த 16,000 பேருக்கு அந்த 500 ரூபா பெண்டிங்கா இருந்துகிட்டு இருக்கு. அது கூட மைக்ரோ லெவல். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பட்ஜெட்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட்டுக்கும் மைக்ரோ லெவல் கொடுத்தா இவங்களுக்கு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜும் கிடைச்சிருக்கும். அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்ல வரேன். சரி, ஓகே. வெங்கடேஷ் ஆத்ரே குறுக்கிட்டீங்க. எஸ், டிஸ்கஷன்ல என்ன மீண்டும் மீண்டும் பிரச்சனை வருதுன்னா, ஒரு மாநிலத்தினுடைய பொருளாதார செயல்பாடு, அதனுடைய சாதனைகள் அல்லது அதனுடைய சாதனைகளை அடைய முடியாத நிலை என்பது மாநில அரசால் மட்டுமே நிர்ணயிக்கப்படுவதில்லை. நீங்கள் வந்து 2016 நவம்பர் பணமதிப்பு நடவடிக்கை முறைசாரா துறைகளை பெருமளவிற்கு பாதித்தது. தொடர்ச்சியாக 2017 மிகவும் குளறுபடியாக அவசர குலமாக கொண்டு வரப்பட்ட ஜிஎஸ்டி. அப்போல்லாம் சொன்னாங்க 2% ஜிடிபி உயரும்னா அறிக்கை விட்டாங்க. அப்போவே விவேக் தேப்ரா இல்லைன்னு சொன்னார், அது வேறு விஷயம். பட் இதெல்லாம் நம்ம முன்னாடியே பேசியிருக்கிறோம். ஸோ அவசர கோலமாக கொண்டு வரப்பட்ட ஜிஎஸ்டி அது கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகி நிற்குது. அதுக்கு பிறகு மத்திய அரசு வந்து 2019 பெருந்தொற்றுக்கு முன்பாகவே, கொரோனா பெருந்தொற்றுக்கு முன்பாகவே பொருளாதார மந்தநிலை ஏற்பட்ட பொழுது அதை எதிர்கொள்வதற்கு அவர்கள் பயன்படுத்திய யுக்தி என்பது பெரும் நிறுவனங்களும் சிறந்தவர்களுக்கும் சலுகை கொடுப்பது மட்டும்தான். ஏற்றாவது ஒரு 3,10,000 கோடி ரூபா செலவு கொடுத்தாங்க பிட்வீன் ஆகஸ்ட் 2019 அண்ட் பிப்ரவரி 2020. ஆனால் இதே காலகட்டத்தில் இப்படி ஒரு செலவு கொடுக்கறதுக்கு பதிலாக கிராக்கி இல்லாத பொழுது, மந்தமாக இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணியிருக்கலாம்னா, மக்களுக்கு பணம் கொடுத்துருக்கலாம், அரசு செலவு செஞ்சிருக்கலாம். காலத்தில் வந்து வாங்க சக்தி அதிகரிச்சிருக்கும், கிராக்கி பெருக்கி இருக்கும், பொருளாதாரம் மீண்டு இருக்கும். ஸோ அந்த ஹோல் அப்ரோச்சே ஒரு நியோ லிபரல் சப்ளை சென்டர் அப்ரோச்சாக இருக்க வழிய டிமாண்ட் கிராக்கியினுடைய முக்கியத்துவத்தை அரசின் கொள்கை, மத்திய அரசின் கொள்கைகள் பிரதிபலிக்கவில்லை. இப்போ மத்திய அரசாங்கம் அந்த ஆய்வறிக்கையில் சொல்றது ஃபிஸ்கல் டெபிசிட் தான் பரவாயில்ல,
அது ஒன்றும் தவறு இல்லைன்னு இப்போ சொல்றாங்க. மக்களுடைய வாங்கும் திறனை அதிகரித்து உற்பத்தி அது மூலமா பெருக்கி இருக்கணும். ஆனா அதை மத்திய அரசு செய்ய தவறி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தயவுசெய்து குறுக்கிடாதீங்க, நான் பாயிண்ட் முடிச்சிடுறேன், அப்புறம் நீங்க சொல்லுங்க. பிஸ்கல் பற்றாக்குறை ஏன் அதிகமாகுங்கிற காரணமே நீங்க வரி வசூல் பண்றது இல்லையே. வரி சலுகை கொடுக்கறது மட்டுமல்ல, வரி கொடுக்காத கூட கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. எந்த வரியை வசூல் பண்றீங்க? ஜனங்களை போட்டு கடுமையாக மறைமுகவரிகளை போட்டு தாக்குறீங்க. பெட்ரோல் டீசல் அவர் கரெக்டாக சொன்னார் சிவகுமார். நீங்கள் பெட்ரோல் டீசல் ஊற்றினீங்கன்னா உதைக்க உங்களுக்கு நாளைக்கு பிரச்சனையாகும் மக்களுக்கு. ஸோ குறைச்சா மாநில அரசுக்கு வருவாய் பிரச்சனை வரும். ஸோ இது ஒரு ட்ரை டு ஸ்கொயர் தி சர்க்கிள். அடிப்படையில் மத்திய மாநில அரசுகளுடைய ஃபிஸ்கல் கொள்கைகள் மாற வேண்டும். கடன் என்பது தவிர்க்கவே என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் கடனை விட மிக முக்கியமாக ஒரு நியாயமான வரி கொள்கை முன்வர வேண்டும். அது இன்சென்டிவையும் பாதிக்காம ஒரு பேலன்ஸ் டாக்ஸ் பாலிசி தேவை. ஒன் சைடடாக வெறும் கன்செஷன் மட்டும் கொடுத்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ண முடியாது. ஜனங்க வாங்குறதுக்கு ரெடியாக இல்லைங்கும் போது நோ இன்வெஸ்ட்மெண்ட் வில் கம், நீங்கள் என்ன தலைகீழ இருந்தாலும். ஸோ வி நீட் அ மோர் பேலன்ஸ்ட் பாலிசி அட் த சென்டர். ப்ளஸ் இந்த மாநில அரசு கமா முற்றுப்புள்ளி மாறாமல் மத்திய அரசு கொள்கைகளை அப்படியே பின்பற்றுது. அதான் பிரச்சனை. மத்திய அரசுக்கு எதிராக எந்த பிரச்சனை வேறுபடுறாங்களோ குரல் கொடுக்கணும். ஸோ ஒரு பேலன்ஸ்ட் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், பேலன்ஸ் ஃபிஸ்கல் பாலிசி இவை அவசியம் நான் நினைக்கிறேன். திரு தியாகராஜன், அதாவது மத்திய மாநில அரசுகள் 2 பேர் கையிலேயும் தான் இது இருக்கு. மாநில அரசு மட்டும் இதற்கான முயற்சியை செய்தால் பற்றாலும் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அவசர ஜிஎஸ்டி, டிமானிட்டைசேஷன் எல்லாம் கூட இந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் முன்வைக்கிறார். உங்களுடைய இறுதி கருத்து? சரி, நான் தியாகராஜன் சாரோட உடன்படுறேன் பல விஷயங்கள்ல, அதையே சொல்லிடுறேன். ஓகே ஓகே. திரு தியாகராஜன், அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. கோவை சத்யன் அதாவது 2-3 விஷயங்களை முன்னிறுத்தி இருக்காரு. அதுக்கான உங்களுடைய இறுதி கருத்தை பதிவு செஞ்சீங்கன்னா. இப்போ ஜிஎஸ்டி கிளைம் என்னன்னு சொன்னாங்கன்னா ஜிஎஸ்டி கூட வலியுறுத்தி இருக்கும். ஈவன் எந்த எக்ஸ்டென்ட் போனோம் அப்படின்னா இல்லை நீங்கள் வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணலைன்னா மேலே வழக்கு தொடுவோம் அப்படின்னு சொல்லி பஞ்சாப் மாநிலம் சொன்ன மாதிரி நாமளும் போய் ஜிஎஸ்டி கவுன்சில் சொன்னோம். அதுக்கப்புறம் தான் வருது. இது அன்றாடம் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது மத்திய அரசுக்கும் சரி மாநில அரசுக்கும் சரி நடைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை பூத கண்ணாடி வச்சு பார்த்துட்டு இது தவறு அது சரின்னு பேச முடியாது. நடைமுறையில் அதுக்கு தீர்வு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தீர்வு இருக்கிறது. மாநில அரசு நினைச்சா அதுக்கு தீர்வு இருக்கும், மத்திய அரசு நினைச்சா தீர்வு இருக்கிறது. ஆனால் பொருளாதார சீர்திருத்தம் எவ்வாறு எடுக்க வேண்டும், எந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டும், இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் மத்திய மாநில அரசோட இணைந்திருக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டதுனால ஒரே சின்ன சுருக்கமாக சொல்லிடுறேன். இப்போ மத்திய அரசோட ஜல் சக்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஜல் சக்தின்னு என்ன சொல்கிறாங்க, நீர் ஆதார மேலாண்மைக்கு 1418 கோடி ரூபா ஒதுக்கிடுறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் நாம் உடனே 6215 கோடி ரூபா அதில் செலவு பண்ணுறோம். அதனால அவர்கள் கொடுத்ததுக்காக செலவு பண்ணல, நம்மளுடைய தேவை அதை விட ஜாஸ்தியா இருக்கு, ஆனால் செலவு பண்ணியிருக்கோம். ஆனால் மீண்டும் ஜல்சக்தியில் போகும்போது பேஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கு இன்னும் வேணும்னு சொல்லி கேட்டு போயிருவோம். இது நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம் தான். அதனால இது ஒன்றும் பெருசாக கடன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த கடன் கொடுக்குற அளவு கூட பேங்க் ஒவ்வொருத்தரும் மாநிலத்தில் திருப்பி செலுத்த. அவர்கிட்ட இறுதி கருத்து வாங்கிடுவோம். நன்றி திரு கோவை சத்யன். திரு தியாகராஜன், இறுதி கருத்து. ஆடியோ மியூட்ல இருக்கு. இப்ப பேசுங்க சார். 2 கருத்து சொல்லிட்டு நான் 8 மணிக்கு வேற ஒரு விவாதத்துக்கு போக வேண்டியிருக்கு. முதல் மணிக்கு உங்க ஆடியோ கேட்கல. இப்ப கேட்கலையா? இப்ப கேக்குது. பேசுங்க. இல்ல, சத்யன் சொன்ன கருத்து ரொம்ப தவறு. எனக்கு இண்டஸ்ட்ரியல் growthக்கும் இண்டஸ்ட்ரியல் கான்ட்ராக்ட்ஸ்க்கும் வித்தியாசம் தெரியலன்னு சொல்றாரு. எங்க வேணாலும் விவாதிக்கட்டும். நிதிக்குழு ரிப்போர்ட்ல சொல்லிருக்கு இண்டஸ்ட்ரியல் growth. Anyway, anybody with brains will say how can industrial contracts and industrial growth grow in different directions? Only a Satyan brain can say that. I am going back to the other point. நம்ம சத்யமூர்த்தி சொல்ற பாயிண்ட் ரொம்ப எனக்கு பிரச்சனையை உருவாக்குது. ஒன்னு சொல்றாரு, தமிழ்நாட்டுல நிறைய இலவசம் கொடுத்ததுனால தான் கடன் அதிகம்னு. இது முற்றிலும் தவறு. யாருக்கெல்லாம் கணக்குப்பட தெரியுமோ கடனை debt to GDP ரேஷியோவில் தான் பார்க்கணும். What is the total debt as a percentage of the state's GDP, GSDP? Debt to GSDP ரேஷியோல தெளிவாக தமிழ்நாடு பொறுப்புள்ள நிதி மேலாண்மை சட்டத்துக்கு பிறகு 26-27% படிப்படியாக அம்மையார் ஜெயலலிதா, தலைவர் கருணாநிதி, அம்மையார் ஜெயலலிதா எல்லாம் குறைஞ்சி 15-16% வந்துட்டு கடைசி 4 வருஷத்துல இந்த அரசாங்கம் 23-24% கொண்டு போய் பேரிடர்ல 29% போய் சேர்த்திருக்கு. So it is not right to say that Tamil Nadu always has a debt burden. It is completely untrue. இறுதியா அவர் சொல்றாரு, ஒரு அரசாங்கம் நேரம் முடியும் போது முழு பட்ஜெட் தாக்கல் செய்யணும்னு. இது ஜனநாயகத்துக்கு முற்றிலும் விரோதம். உங்களுக்கு 2 மாசம் தான் இருக்கு. நீங்க அடுத்து வர்ற அரசாங்கம் தலைமையில நீங்க எப்படி சுமத்திட்டு போகும்?
இது வந்து ஒரு சர்வாதிக நாட்டுல ஏதோ நான் தான் நிரந்தரம்னு நினைக்கிறவங்க தான் இந்த மாதிரி பண்ணுவாங்களே தவிர எல்லா அரசாங்கமும் மரபு சுதந்திரக்கு பிறகு தற்காலிக பட்ஜெட் தான் செய்யணும். அம்மையார் ஜெயலலிதா தானே செஞ்சாங்க. திரும்பி 2016 வந்து மே மாசத்துல ஜூன் மாசத்துல திருப்பி திருத்தப்பட்ட பட்ஜெட் நடத்துனாங்க. எப்படிங்க நீங்க ஆட்சியே இருக்காத போது நீங்க அடுத்த வருஷத்துக்கு தட்டிட்டு போவீங்க? அப்படியே பண்ணாலும் the new incoming government has the right to redo the budget. What does it matter? They can come and do an amended budget. அதனால நான் என்ன சொல்றேங்க, சட்டமன்றத்திலேயே விவாதம் இதோட சிறப்பா இருக்கு. இந்த விவாதம்லாம் ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு குவாலிட்டி. தயவுசெய்து கொஞ்சம் திருத்திங்க. நான் அடுத்த விவாதத்துக்கு போறேன். நன்றி. நன்றி நன்றி. கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது காலத்தின் குரல், திக்கட்டும் பரவட்டும்.